ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் வெரோனிகா கப்பிள்ஸ். ஒரு குட்டி டிரைவ் போகலாமா? அப்படி நாங்கள் கிளம்புன இடம் தான் திருப்பதி. நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி இல்லை, தூத்துக்குடியில் இருக்கிற வன திருப்பதிக்கு போனோம். நாங்கள் 2 பேரும் லாங்காக பைக்கில் போய் ரொம்ப நாள் ஆகிட்டு, ஏன்னா வீட்டில் ஃபங்க்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் நாங்கள் பிஸி ஆகிட்டோம். ஸோ எங்கேயாட்டி இப்போ லாங்காக ரீசெண்டாக எங்கேயாவது போகலான்னு நினச்சிருக்கும் போது தான் எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கோயிலுக்கு போகலான்னு யோசித்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆணுச்சு, நம்ம தூத்துக்குடியில் இருக்க வன திருப்பதிக்கு போவோன்னு. ஏன்னா ஜனவரி மாதங்கிறதுனால அந்த போகிற வழியும் நல்லா நேச்சராக இருக்குங்கிற ஒரு இதில் நாங்கள் அந்த இடத்த செலக்ட் பண்ணோம். நாங்கள் நினச்சி போன மாதிரியே போகிற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக என்னது அந்த வயக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாக நெல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே நின்றுட்டு ஒரு 2-3 வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒரு நேச்சரே அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து எடுத்த கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோஸ் எல்லாமே. நாங்கள் போன ரூட் எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர்லேருந்து குறும்பூர், ஆத்தூர் டு குறும்பூர் ரோட் வழியாக போனோம். போகிற வழி ஃபுல்லாகவே நார்மலாக அந்த வில்லேஜ் ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அங்கேருந்து எப்படி பார்த்திங்கன்னா, குறும்பூர்லேருந்து நாங்கள் தேரிக்காடு வழியாக போகாமல் பொறையூர்னு ஒரு ரூட் வழியாக போனோம். அந்த ஊரில் தான் இந்த போகிற வழியில் தான் இந்த ஒரு டேம் இருந்துச்சு. பார்க்கவும் ஒரு வில்லேஜ் லுக்கில் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இங்கே போன இடத்துல வந்து இந்த வாய்க்கால் ஓடுறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வன திருப்பதி போயிட்டோம். வன திருப்பதி பார்க்கவே உங்களுக்கு ஒரு வைகுண்டம் அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு. சுற்றி சங்கு சக்கரங்கள் இந்த மாதிரி நிறைய நாங்கள் பார்த்தோம். அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வன திருப்பதி வந்தோமா. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. அன்னைக்கு நாங்கள் போன டைம் அந்தளவுக்கு கூட்டமே இல்லை, மிஞ்சி போனால் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. கோயில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, போயிட்டு வர்றதுக்கும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது, அதனால நாங்கள் உள்ளே இருக்கிற கிளிப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். கோயில் உண்மையாகவே சொல்லணும்னா எங்கள் 2 பேருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோயிலுக்கு போகிறது. இது வரைக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்குலாம் போனதே இல்லை. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஓம்ங்கிற சவுண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போயிட்டு ரிட்டன் வெளியே வரும்போது வேறு ரூட் வழியாக போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போன இடம் தான் இந்த தேரிக்காடு வழியாக போனது. இங்கே தூத்துக்குடியில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேரிக்காடுன்ட்டு. அந்த ஃபுல்லாக அந்த செம்மண் பூமிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக மண் ஃபுல்லாகவே அவ்வளோ ரெட்டிஷாக பார்க்கவே இந்த மாதிரி இந்த பிளேஸ் தான் தேரிக்காடுங்கிறது. நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? அந்த மண் வந்து நம்ம நார்மல் மண் மாதிரி இருக்காது, செம்மண் மாதிரி இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெட்டிஷாக தான் இருக்கும். இந்த செம்மண் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த உள்ளே இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன், நான் காட்டுறேன். இந்த தேரிக்காடு வந்து ஒரு மூவியில் கூட காட்டியிருப்பாங்க. அது என்ன மூவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகும்போது அந்த இதை பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. யாருமே இல்லையா, இந்த பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடம். இந்த மண் இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும், பட் உள்ளே போகும்போது ஏதோ ஒரு பயம் இருந்துச்சு எங்களுக்கு. யாருமே இல்லை, அதனால் டக்குன்னு அங்கே போய்ட்டு ஒரு 2 வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்குது? பயமாக இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது. அதனால தான் அவங்கள கூப்பிட்டுட்டு டக்குன்னு நாங்கள் இருந்து கிளம்பிட்டேன். இதே மாதிரி நிறைய பிளேஸ் இருந்துச்சு நாங்கள் வர்ற வழியில், அதெல்லாம் நிறைய ஆட் பண்ண முடியல. இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நேச்சர்லாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்கள் போயிட்டு வரோம். டாடா, பை பை.